அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஆதிபராசக்தி அறப்பணி மையம் ஊடாக எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்காக நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறுகிறது. இலங்கையில் வடகிழக்கில் அதிகமாக வெள்ள அனர்த்தம் இடம்பெற்றது. அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இருந்த பொழுதிலும் மட்டக்களப்பு, அம்பாறை போன்று திருவண்ணாமலையிலும் கணிசமான மக்கள் பாதிப்படைந்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய அறப்பணி மையத்திற்கு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் லிங்கநகர், வரவேநகர் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் சமைத்த உணவுகள் தொடர்ச்சியாக மதிய இரவு உணவுகள் வழங்கி வந்தோம் தொடர்ச்சியாக. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் லண்டன் ஈஸ்காம் மன்றத்தின் அனுசரணையிலே ஒரு தொகுதி குடும்பங்களுக்கு உலகநோப்பதிகளை வழங்கி வைக்கின்றோம். ஏறத்தாழ 25 குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான நிதியுதவினை லண்டன் ஈஸ்காம் மன்றத்தினர் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுரேஷ் ஐயாவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய அறப்பணி மையம் இலங்கை முழுவதும் பல்வேறுபட்ட பணிகளை செய்கிறது. திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் வீடுகள் அமைத்து கொடுத்திருக்கிறோம். வறிய மக்களுக்கு உலகநோப்பதிகள் ஏராளமாக வழங்கியிருக்கிறோம். அதே போல நோயாளர்களுக்கு மருந்து வழங்கியிருக்கிறோம். அதே போல நிறைய பணிகள் செல்லாவரம் பாடசாலையிலே ஆதிபராசக்தி அறநெறி பாடசாலை நடாத்துகிறோம். அப்படி பல்வேறுபட்ட பணிகளை செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உலகநோப்பதிகள் வழங்கி வைத்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் இந்த உலகநோப்பதிகளுக்கு நிதி அனுசரணை செய்த லண்டன் ஈஸ்காம் மன்றத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுரேஷாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த உறவுகள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.